பிரைஸ் தி லார்ட். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்னா, மலை போல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கலாம், மனாந்தரம் சூழ்ந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எலியாவை போல சோர்ந்து போயிருக்கலாம். வறட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். கர்த்தரின் வார்த்தை உங்களை இன்னைக்கு பலப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது, சாட்சியாய் நிற்க வைக்கிறது. ஆண்டவர் உனக்கு இருக்கிற எல்லா மலை போன்ற பிரச்சனைகளையும் அதை பனி போல உருகிட செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்முடைய வனாந்தரத்தை என்ன பண்ணுமா? அது நீரூற்றாய் மாற்றுமா? நம்மளுடைய மலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் அது பனி போல உருகிட செய்ய ஆண்டவரால் முடியும். நம்மளுடைய தேவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் எதை சொல்கிறாரோ அதை செய்வார். அவர் எதை செய்கிறேன்னு சொல்கிறாரோ அதை மாத்திரம் அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் பெருகட்டும், பயங்கள் விலகட்டும், திகில்கள் விலகட்டும், நிந்தனைகள், அவமானங்களை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் பலப்படுங்க, தேவனை நம்பி இருங்க, ஆண்டவர் மேலே ஐக்கியமாக இருங்க. அவரையே நீங்கள் நம்பி இருக்கிறதுனால ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓடுங்க உங்களுடைய ஓட்டத்தை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்த, உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் முடிவு வைத்திருக்கிறார். எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் பனி போல உருகி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தில் பலன் அடைந்து இன்னும் ஆண்டவருக்காக ஓட உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.